எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTA வைஸ் சிட்டி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உண்மையில ஒரு சூப்பரான கேம் இது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கதையோட ஸ்டார்டிங்கை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, Didn't think they'd ever let him out. He kept his head down. Helps people forget. People will remember soon enough. When they see Okay, him walking down the வந்து streets of their கதையை பற்றி neighborhoods, it will be சொல்கிறேன். bad for business. Well, what are we gonna do, Sonny? We treat him like an old friend and keep him busy out of town, okay? We've been talking about ஓகே, expanding இப்போ down நம்ம south, right? டாமி யூனிவர்சிட்டியை பற்றி Vice சொல்கிறாங்க. City is 24 karat gold these days. The Colombians, Vice the City Mexicans, பற்றி hell, even those Cuban refugees are cutting themselves a piece of some nice action. But it's all drugs, Sonny. None of the families will touch that shit. அவங்க Times are வந்து changing. வைஸ் The சிட்டிக்கு families can't ட்ரக்ஸ் keep their கடத்தல் backs பண்ணுறது turned while எப்படின்றத our வந்து enemies reap பார்க்குறாங்க. the rewards. So, we send someone down to do the dirty work Okay, for us okay. and cut ourselves a nice place. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா Ken Rosenberg. அதான் எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்குறாங்க டாமி யூனிவர்சிட்டியை கொண்டாடலாமான்ட்டு. Just set him loose in Vice City. Give him a little Okay. gas to get started, okay? எல்லாருமே ஓகேன்னொடனே இப்போ அவனே கொண்டு வந்துடுவான். என்னோட சைடில் மனுஷனாக தொங்க போட்டிருக்கீங்க Right? எனக்கு ஐடியில். சூப்பர்வா. ஓகே, நம்ம டாமி யூனிவர்சிட்டி ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரேன். வந்துட்டாங்க. அவரோட சேர்ந்து ஒரு 3 பேர் வந்துருக்காங்க. ஓகே, இவர் தான் இந்த லாயர். இவர் தான் நம்ம டாமி யூனிவர்சிட்டியோட ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஓகே, இப்போ எல்லோரும் காரில் இறங்கிட்டாங்க. மேபி அந்த ட்ரக்ஸ் வாங்குறது கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க போல இருக்குது. இல்லை வாங்குறதா சப்ளை பண்ணுறதுக்காக. ஐசிடி டாக்ஸ். ஓகே, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கலாம். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம போய் கொடுத்துட்டு வரணும். ஓகே, டாமி யூனிவர்சிட்டியும் மற்றவங்களும் போகிறாங்க. இந்த லாயர் இங்கேயும் உட்காந்துருக்கான். என்ன இப்படி நடந்து வரான்? என்ன இருக்கும்? ஐயோ, 3 ஸ்னைப்பர்ஸ். ஓகே, இந்த சப்ளையர் என்னமோ ட்ரில் பண்ணுறான். ஸ்னைப்பர்ஸ்னால் இருக்காங்க. ஓகே, ஒரு ஏ கிரேடு இருக்குதுன்றதான் சொல்கிறான். சரி, ஓகே, இவங்க பணத்தை காமிக்கிறாங்க. இதான் பணம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி. ஓ, ஏ என்ன எல்லாத்தையும் சுட்டாங்க. ஓ, இப்போ அவங்க ஆள் கூட கிடையாதா? இப்போ யார் ஆள் தான் அவன்? அதுதான் நமக்கும் தெரில. சரி, ஓகே வாங்க. வைஸ் சிட்டி. ஓகே, வைஸ் பீச். ஓகே, இவர் பேர் கென் ரோசன்பர்க். இவர் தான் இந்த சொன்ன லாயர் போல இருக்குது. இவர் தான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண போகிறாரு. இதுதான் நம்ம தங்கள் ஹோட்டல் போல இருக்கு. ஹோட்டல் ஹாரிசன். ஓகே, ஏன்னா அவன் மட்டும் போகிறான். நமக்கு எங்கடா போகிறது? நான் எங்கடா போகிறது தங்குறதுக்கு? என்னடா அம்போன்னு விட்டு போயிட்டேன். வாஷிங்டன் பீச் அதாவது. இதுக்கப்புறம் நான் எங்கடா போகிறது? சரி, ஸ்கூட்டியில் போய் ஏதாவது ஹோட்டலில் தான் பிடிக்கணும் போல இருக்குது. என்ன பிங்க் கலரில் என்னமோ காமிக்குது? என்ன இது? இருங்க ஒரு நிமிஷம். இது என்ன? ஓகே, இந்த லேண்ட்மார்க் நம்ம போய் தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அங்கே ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருப்பாங்களோ. அதனால் இந்த ஸ்கூட்டி இவ்வளோ பயங்கரமாக சவுண்டு இருக்குது. காதை அடைச்சிக்கும் போல இருக்குது. கொசு மருந்து கூட எவ்வளோ, சரி, கொசு மருந்து அடிக்கிற வண்டி கூட எவ்வளோ சவுண்டு வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் போகிறோம். இந்த சைடு போகணும். இந்த பீச்சை ஒட்டி நம்ம போகணும். ஓகே, கரெக்டு. இப்போ நம்ம பீச்சை ஒட்டி போனோம். ஐயோ, அதாவது இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ள பெரிய இதாக கொசு மருந்து அடிக்கிற வண்டியோட சவுண்டு கூட எவ்வளோ இருக்காதுடா. என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்குது? சரி, வண்டியும் ஓகேயாக இருக்கும் போல இருக்குது. வேறு ஏதாவது வண்டி இருக்குமா? எதுவும் இல்லை. இவன்ட்டு அடித்தும் பிடுங்க முடியாது. பெரிய போலீஸ் கேஸ் ஆகிடும் நமக்கு. ஓகே, இந்த வண்டியை எடுத்துட வேண்டியதான். வா. ஓகே, இருப்பா. இந்த வண்டி வேறு இவ்வளோ பொறுமையாக ஓடுது. நடா வண்டி கடுப்பாக இது. இப்படி ஏறி நடப்பாய் வாங்கடா. இந்த வண்டியே வேணாண்டா எனக்கு. இந்த வண்டியை திருப்ப கூட முடியல.
இங்கே பாருங்க ஒரு கார் இருக்குது. ஓகே எவனும் இல்லை, இல்லாத நேரத்தில் ஆட்டையை போட்டுற வேண்டியது. கார் லாக்கில் இருக்கா? அப்பா லாக்கில் ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க போகலாம் போகலாம். ஏன்டா? ஓகே போவோம் வாங்க. பார்த்து இந்த காரும் நமக்கு சரியாக ஓட்ட தரல. ஒருவேளை நமக்கு தான் ஓட்ட வரலையோ? ஓகே ஐயோ சாரி சார், போலீஸ் சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். இடித்ததுக்கு நாம வருவீங்க, ஒரே ஒரு இதுதான் அப்படியே அடிச்சுக்கோங்க. எப்படியும் உங்கள் போலீஸ் வந்து கேவலமாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் பாட்டுக்கு நல்லா இருக்கும். ஃபோர்ஸு ஐயோ என்ன எல்லா வண்டியும் இடிக்கிறோம். வண்டியோட பானட்டே காணும். சரி வாங்க, எனக்கு அந்த நோண்டிங்க உங்கள் வண்டி சேதம் போதும் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க. அப்பா ஓஷன் பீச் கிட்ட வந்தாச்சு. அங்கே பாருங்க லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. இது செமையாக இருக்குது. இன்னும் மறுபடியும் 2 போர்ஸை இடிச்சிட்டேன்டா நான். 3வது ஒரு போர்ஸை எடுத்து அதை இடிக்க வேணாம். அப்பா பெஸ்ட்டு இந்த சைடு போயிட்டேன்டா அவன். இதுக்குள்ள ஒரு வேளை பார்த்து பயந்து ஓடிடுவானோ யாருக்கு தெரியும். ஐயோ இந்த வண்டி அவ்வளோதான் போல் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எரியறதுக்குள்ளே கிளப்பிடுவோம். ஓடு. சரி பிங்க் மார்க்கிட்ட வந்துட்டோம். இன்னும் இத்தனை ஹோட்டல் இருக்குது, ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. ஓகே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அப்பா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம்டா. ஓஷன் வியூ ஹோட்டல். ஓகே சூப்பராக இருக்கும் போல் ஹோட்டல். ஓஷன் வியூ நமக்கு நல்லா தெரியும் போல். ஓகே வாங்க இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகலாமா? அங்கே ஒன்று ஒரு அப்பா வந்தாச்சு. இங்கே என்ன இது இருக்குது? ஓகே அங்கே போனோம்னா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கேமை சேவ் பண்ணிடுவோம். இதில் தான் நம்ம வந்து கேம் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி வந்தாச்சு. லைட்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே அண்ட் ஓல்டு ஃப்ரெண்ட். டாமி எஸ்சிட்டியை பேசணும். ஓகே நம்ம டாமி எஸ்சிட்டியும் பேசுகிறாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிக்கலாயிட்டு அப்படின்ட்டு. என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, அதை கொடுக்கும்போது டக்குன்னு என் ஃப்ரெண்டு ஹாரி லீ அப்புறம் செல்லருமே செத்து போயிட்டான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான் நம்பால். நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட காசே இல்லை, அது என்னோட காசுடா டாமி அப்படின்னு சொல்கிறான். என்னோட காசை வந்து நீ எடுத்துகிட்டு போயிட்ட. சரி சன்னி வெயிட் பண்ணு, நான் அந்த ட்ரக்ஸை கண்டிப்பாக உனக்கு வந்து எடுத்து தரேன், வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ இதுக்கப்புறம் செத்துட்ட என்கிட்ட இருந்து. ஸோ ஒரு வேலையை கூட நீ உருப்படியாக செய்ய மாட்டேற, கண்டிப்பாக நீ செத்துட்ட, உன்னை எப்படியா நான் சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி இது பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனை நினச்சிட்டான். நம்மளும் கடுப்பாகி பொங்கடான்ட்டு போயிட்டான். சரி ஓகே என்ன பண்ணுறது, அந்த ட்ரக்ஸு போயிட்டு கவலையான விட்டுட்டு எப்படிங்க நம்ம எங்கேயாவது போய் சுற்றி பார்க்க வேண்டியது. இந்த வைசிட்டியை வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது, அந்த பிரிட்ஜை தாண்டி பார்க்க முடியாது. ஸோ பாதி வைசிட்டி மேப் மட்டும் பார்ப்போம். ஓகே வாங்க. காரு கொடுங்கடாடி. என்னடா கார் இது, ரொம்ப பழைய காலத்து காராக தான் இருக்குது. ஏறுறவன் இவ்வளோ குண்டாக இருக்கான். ஓகே வாங்க போகலாம். ஏன்னா கார் குட்டியாண்டு இருக்குன்னு பார்த்தா எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இண்டிகோ கார் மாதிரி போல சாரி இண்டிகாவா நம்ம சொல்லுவாங்களே. தண்ணி பக்கம் மட்டும் நம்ம போயிடவே கூடாது. தண்ணிக்கிட்ட போனால் நம்ம செத்துருவோம். ஓகே வாங்க. இது என்ன இங்கேருந்து கப்பல்னால் போகும் போல இருக்கு. வாங்க கீழே போவோம். இந்த பாருங்க அந்த காரு நம்ம லாயரை திருந்தானே கின் அவனோட காரு. இங்கே பாருங்க ஜீப்பு, பழைய ஜீப்பு பாருங்க, மகேந்திராவா என்ன விரண்டும். ஓகே என்னடா அலாரம்னா அடிக்குது. சாரி பார்த்து. ஓகே வெளில வாங்க, இந்த இதுக்கு போவோம்.
ஓகே, நல்ல இடமா தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது ஃபெராரி தானே, ஃபெராரி F40 என்னமோ சொல்லுவாங்க. இது லாக்கில் இருக்குமா? அது லாக்கில் இல்லை, பரவாயில்லையே. வாங்க இப்போ இதை வச்சுட்டு சுத்தம் செம்ம ஸ்பீடாக போகும் இந்த வண்டி. எப்படி சூப்பராக இருக்கா? லாக்கே படம் இவ்வளோ காசு கொடுத்து காரை வாங்கிட்டு லாக்கே படாமல் போயிடுங்க. சரியா ரூல்ஸ் வேலை இருக்கணும். ஏதோ இந்த வயசு சிட்டியில் திருப்பி போகாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இனிமேல் நான் தான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லா காலம் திருட்டு தான் போயிடுவேன். ஓகே, பார்த்து ஓகே. நடாது பார்த்து சாரி பாட்டி. ஐயோ, நல்ல வேலை கொலை கேஸ் ஆகலை. அம்மா இந்த சைடு பார்த்து இப்படி ஓகே. அவ்வளோ பெரிய கார் கொடுத்தாலும் நம்ம இவ்வளோ கேவலமாக தான் ஓட்டுவோம். சாரி போலீஸ், அப்படி போய்க்கிறேன். ஒன் டைம் அவன் கார் டேமேஜ் பண்ணதுக்கே அவ்வளோ கற்று போலீஸ் கேஸ்னால் வேறு போட்டோம். இங்கே பாருங்க, இன்னொரு ஃபெராரி. அவன் பார்த்து நம்ம கார் சொல்லியிருப்பான், என்னடா கார் இதுன்னு. ஓகே, இது என்ன இடம்? ஏதாவது பார்க்கிங் ஸ்பேஸா? நாங்கள் உள்ள போய்க்கிறோம். ஓகே, என்னடா உள்ள என்னமோ இருக்குது செடி. என்னடா இது சீட்டிங் ஏரியானா இருக்குது. இது ஷாப்பிங் மால் போல். இங்கே பாருங்கள், கையில் எல்லாம் பையோட போகிறாங்க. நம்மளும் ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாமா? ஓகே, இன்னொரு டைம் வாங்கிக்கலாம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகே, எல்லாருமே ட்ரெஸ்ஸாக அது இதுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, ஓப்பன் ஸ்பேஸ் மால் போகலாம். இங்கே பாருங்கள், எலிவேட்டர்னா இருக்குது. மேலே ரூஃப் டாப்பே இல்லையோ. ஆமாம், அதனால தான் அவ்வளோ இது இருக்குது. இப்போ மழை பெஞ்சுன்னா இவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண முடியாது போல. ஓகே, இது என்ன ஸ்டெப்ஸு? இங்கே ஒரு ஸ்டெப்ஸ். ஆனால் போகக்கூடாதான். என்னடா அது ஸ்டெப்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஏன்டா போகக்கூடாதுன்றீங்க? அதாவது ஏதாவது ஒர்க் இருக்குமோ? பாருங்க, சூப்பராக இருக்கணும் மாலு. வா. ஓகே, இப்போ நம்ம வாஷிங்டன் இது என்ன நம்ம இடம்னு தெரில. அந்த சைடு இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. சைடு போனோன்னா சில மிஷின்ஸ்னால் முடித்தா தான் நம்மளால் போக முடியும். ஓகே, வாங்க போகலாம். செமையாக இருக்குது நம்ம அது. சரி, அந்த பாருங்கள், அந்த சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுவாவது ஒர்க் ஆகுமா? ஓகே, போய் பார்க்கலாம். சரி மேம், அதுவும் எப்படி இதுவும் அதான் இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.